ஒரு சிற்றூர்ல வசந்த் என்னும் ஒரு பையன் இருந்தான். லைஃப் ஃபுல் ஃபெயிலியர்ஸ். எதை முயற்சி செய்தாலும் சரியாக வராது. ஒரு நாள் அவன் மனசு நொந்துட்டு, என் வாழ்க்கை ஏன் இப்படிதான் என்று கஷ்டப்பட்டு ஒரு ஏரிக்கரைக்கு போனான். அங்க ஒரு தாத்தா முதியவர் அமர்ந்திருந்தார். வசந்த் சொன்னான், என்னால் எதுவும் முடியல, நான் எதுவும் இல்ல. தாத்தா சிரிச்சு கேட்டார், உன் வாழ்க்கையில மாற வைக்க ஒரு மந்திரம் சொல்லட்டா? வசந்த் ஆச்சரியப்பட்டான். மந்திரமா? என்ன சார் அது? தாத்தா ஒரு கல்லை எடுத்தார். இத கையில பிடிச்சு ஏரி மேல போட்டு பாரு. நீ போடுற ஒரே ஒரு கல்லு ஏரியில எத்தனை சுற்றுல வேவ் செய்யுதுன்னு பாரு. வசந்த் கல்ல போட்டான். அது சிறிய கல் தான். ஆனா ஏரி முழுக்க அலைகள் பரவின. அப்போ தாத்தா சொன்னார், உன் வாழ்க்கையையும் அப்படிதான்ப்பா. நீ இன்னைக்கு எடுக்கும் ஒரு சிறிய முடிவு, ஒரு 5 நிமிட முயற்சி, அது லைஃப் முழுக்க ரிப்பிள் எஃபெக்ட் கொடுக்கும். நீ இப்போ கிவ் அப் பண்ணிட்டா அலைகள் ஆரம்பமே ஆகாது. ஆனா இன்னைக்கு ஒரு 5 நிமிஷம் தான் ட்ரை பண்ணு. நாளைக்கு அது 10 ஆகும், அடுத்த நாள் 1 மணி ஆகும். அதுதான் உன் வாழ்க்கையை மாற்றும். வசந்த் அந்த வார்த்தையை கேட்டு அந்த நாளே ஸ்டார்ட் பண்ணினான். சின்ன ஸ்டெப்ஸ், 5 நிமிடங்கள் ஆக்ஷன்ஸ். மந்த்ஸ் க்ளோஸா பார்த்தப்போ அதுவே அவனை ஒரு பெரிய மாற்றத்துக்கு கொண்டு சென்றது. லைஃப் சேஞ்ச் ஆகணும்னா பெரிய விஷயம் வேணாம். ஒரே ஒரு 5 நிமிட டிசிஷன் போதும். அது உன் எல்லா நாளையும் மாற்றும். அந்த நாளில் அவன் புரிந்து கொண்ட முக்கியமான உண்மை ஒன்று, வாழ்க்கை எத்தனை தடவை நம்மை தள்ளினாலும் நம்முள் இருக்கும் அந்த ஒரு சிறிய நம்பிக்கையை யாரும் எடுக்க முடியாது. சில நேரம் நம்மளை யாருமே புரிந்து கொள்ள மாட்டாங்க. சில நேரம் நம்முடைய போராட்டத்தையே நாமே சந்தேகப்படுவோம். ஆனா இறுதியில் வெல்லப் போகிறவன் யார்னா கைவிடாதவன் தான்.